இந்த லிக்கரில் வந்து வால்யூம் அதிகம். அரசு மதுவை விற்பனை செய்வதால் இவர்களுக்கு இதில் என்ன வசதின்னா, நீங்கள் இந்த புது பிராண்டுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த பிராண்டை நீங்கள் கொள்முதல் செய்து டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் நீங்கள் அதை வைத்தால் கன்சியூமர் வேறு வழி இல்லாமல் அதை வாங்குவாங்க. இப்போது புதிதாக அமைந்துள்ள ஆந்திர அரசு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு அந்த விசாரணை வந்து ஜெகன்மோகன் ரெட்டி நோக்கி அது செல்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஜெகன்மோகன் தூக்கி உள்ள வச்சுருவார். அதுபோலத்தான் தமிழகத்திலும் இது நிச்சயமாக இந்த விசாரணை முதல்வரின் குடும்பத்தை நோக்கி செல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. வாரிசு இதில் நிச்சயம் மாற்றுவார். எல்லா விவரங்களையும் நிகழ்ச்சியிலேயே சொல்ல முடியாது. ஆதாரங்கள் அமலாக்கத்துறை வசம் சிக்கியிருக்கின்றன. சிக்கி எப்படி வியப்படைகிறீர்களே? அன்பில் மகேஷ் பேரெல்லாம் அதில் இருக்குன்னு சொன்னால் வியப்பாக இருக்கிறது அல்லவா? எனக்கும் வியப்பாகத்தான் இருந்தது. சார் நம்ம நிறைய டைம் பேசியிருக்கோம். வட தமிழகத்தில் குறிப்பாக ஆம் ஆத்மி ஆகட்டும், இங்கே ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும், பாஜக அவர்களுக்கு இவர்களாகவே வாரி கொடுத்தாங்க போல், நாங்கள் இந்த ஊழல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுபான ஊழல் அங்கே ஆம் ஆத்மியாக இருக்கட்டும், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஆகட்டும். ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சிக்கு வந்த புதியில் திமுக எப்படி வந்தது? ஸோ அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்தது. மீண்டும் அவர் தான் ஆட்சிக்கு வர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் எண்ணங்கள் இருந்தது. அவரே அந்த மதுபான கொள்முதலில் ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வருது. அது என்ன ஊழல்னால், அதாவது பெருசாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த சாராயம் இல்லை சரக்கு இல்லை அந்த மதுபானம் அறிமுகமாக ஆயிருக்காது அந்த பகுதி மக்களுக்கு. ஆனால் அறிமுகம் இல்லாத பிராண்டு அந்த புது பிராண்டை விலை கொடுத்து வாங்கி அவங்களுக்கு டெண்டர் கொடுத்து அவங்கள உள்ளே வர வச்சு அவங்கள மட்டுமே வாங்கி, ஸோ அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குற்றச்சாட்டையே எழுந்தது. ஓகேங்க, ஆந்திராவில். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் அதில் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கும் கூடிய விரைவில் சம்மன் செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த விஷயத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த அந்த ஊழலுக்கும் சம்மந்தம் இருக்கா? ரெண்டும் வேறு வேறு பேட்டர்னா சார்? இது எப்படியும் இந்த தலைமைக்கோ இந்த குடும்பத்துக்கோ சம்மந்தம் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே அடானிக்கு லஞ்சம் கொடுத்த விவகாரம் ஒன்று சில மாதங்களுக்கு முன்பாக அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது உங்களுக்கு நினைவிருக்கும். அதில் இந்த சூரிய ஒளி மின்சாரத்தை வாங்குவதற்காக ஒப்பந்தம் செய்த 5 மாநிலங்களில் 2 மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா. இன்னொன்று ஏன் முதல்வர் குடும்பத்துக்கு சில ஊழல்களில் சம்பந்தம் இருக்கும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம் என்றால், இந்த லிக்கரில் வால்யூம் அதிகம். ஒரு மாநிலத்துக்கான லிக்கர் பாலிசியை நீங்கள் டீல் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னென்னா, இன்றைக்கி இப்போ இந்த ரொம்ப பாப்புலரான பியர் பிராண்டு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கேஎஃப் பாப்புலர் தான், எனக்கே தெரியும். கேஎஃப் ரொம்ப பாப்புலரு. கேஎஃப்னால் நீங்கள் ஒன்றும் விளம்பரம் பண்ண வேண்டியதில்லை, எதுவும் பண்ண வேண்டியதில்லை. வால்யூமாக அது பாட்டு விற்றுட்ருக்கோம். புதுசாக அதற்கு பதிலாக ஒரு புதிய பிராண்டு நேற்று தான் தயாரிப்பை தொடங்கியிருக்கக்கூடிய நிறுவனம் ஒன்று இருக்கிறது என்றால், இந்த மது பிரியர்கள் நார்மலாக புது பிராண்டை கிட்ட போக மாட்டாங்க. இப்போது அரசு இதை விற்பனை செய்வதால் இதில் இருக்கக்கூடிய வசதி என்னென்னா, இதே தனியார் மது விற்பனை செஞ்சுக்கிட்டு தானே சார் இது ஓடாது, எனக்கு வேறு கொடுங்க அப்படின்ட்டு அவங்க ப்ரொக்யூர் பண்ணும்போதே கேட்டுருவாங்க. அரசு மதுவை விற்பனை செய்வதால் இவர்களுக்கு இதில் என்ன வசதின்னா, நீங்கள் இந்த புது பிராண்டுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த பிராண்டை நீங்கள் கொள்முதல் செய்து டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் நீங்கள் அதை வைத்தால் கன்சியூமர் வேறு வழி இல்லாமல் அதை வாங்குவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் இப்போ எனக்கு இந்த பிராண்டு வேணும்ன்ட்டு நீங்கள் போய் கேட்குறீங்கன்னா, அதில் சார் இதான் சார் இருக்குன்னு உடனே வெறியோடு போகிறவன், அதுவும் வெயில் அதிகமாக இருக்குதுன்ட்டு வெறியோடங்க போகிறவன் சரி எது இருக்க கொடுங்கன்ட்டு வாங்கி கொண்டு சென்று விடுவான். ஸோ இது போன்ற விஷயங்களில் இப்போ அறிமுகமில்லாத ஒரு பிராண்டை தொடங்கி அதுக்கு சேல்ஸையும் அதிகரிக்கிறதுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு அதை தயாரிக்கும் நிறுவனம் தயாராக இருக்குமா இருக்காதா? இருக்கும். அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி. இப்போ மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் போய் மதுபானத்துக்கு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது, வெளிப்படையாக பண்ண முடியாது. யாரும் பண்ணவும் மாட்டாங்கன்னு வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி வச்சு நான் மார்க்கெட்டிங் செலவு பண்ணுறது இந்த மாதிரி லஞ்சமாக கொடுத்துட்டு போகிறேன். உங்களுக்கு சரக்கும் லைக் மதுபானமும் விற்குது. ஓகேங்களா? இன்னொன்று அதிகமாக இன்னொன்று உங்களோட பிராண்டோட சேல்ஸ் வால்யூம் அதிகமாயிட்டாலே அதுக்கப்புறம் ஸ்லோவாக அடுத்தடுத்த மாநிலங்களுக்கு நீங்கள் உங்களது வியாபாரத்தை விரிவாக்கலாம். அந்த அடிப்படையில் ஜெகன்மோகனை நோக்கி இந்த விசாரணை அங்கே ஆந்திராவில் விசாரிக்கிறது இடி கிடையாது. ஆந்திரா இப்போது புதிதாக அமைந்துள்ள ஆந்திர அரசு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு அந்த விசாரணை ஜெகன்மோகன் ரெட்டி நோக்கி அது செல்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஜெகன்மோகனை தூக்கி உள்ளே வச்சுருவார். சந்திரபாபு நாயுடு தூக்கி அவர் உள்ள வச்சாரா? பதிலுக்கு அவர் செய்வார். அதுபோலத்தான் தமிழகத்திலும் இது நிச்சயமாக இந்த விசாரணை முதல்வரின் குடும்பத்தை நோக்கி செல்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. வாரிசு இதில் நிச்சயம் மாற்றுவார். அவருக்கு எந்த சம்பந்தம் இருக்குது?
எல்லா விவரங்களையும் நிகழ்ச்சியிலேயே சொல்ல முடியாது. ஆதாரங்கள் அமலாக்கத்துறை வசம் சிக்கியிருக்கின்றன. இதுக்கே எப்படி வியப்படைகிறீர்களே? அன்பில் மகேஷ் பேரெல்லாம் அதில் இருக்குன்னு சொன்னால் வியப்பாக இருக்கிறது அல்லவா? எனக்கும் வியப்பாகத்தான் இருந்தது. இல்லை, உதயநிதி ஒரு விஷயத்துக்கு வராருன்னா கண்டிப்பாக அங்கே ஈஸியாக பிடிச்சிட்டீங்க நீங்கள். போங்க. இல்லைன்னா தான் ஆச்சரியம். ஓ, அப்படி வரீங்க நீங்கள். இல்லை, அவரோட நிலையில் அவர் தான் எல்லாமே அவர் தானே பார்த்துக்கிறார். அந்த வகையில் சொல்கிறேன். அவர் தான் அடுத்த டெப்டி சிஎம். உதய் சிஎம், அவர் அன்பில் மகேஷ் டெப்டி சிஎம். நண்பன் நேரு நினச்சா தான் மனசு வெத்தமாக இருக்குதுப்பா. இதுக்கெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது சார். ஏன்னா நீங்கள் முதல்ல கூட செந்தில் பாலாஜி கைதாவாருன்னு சொல்லும்போது சுத்தமாக நம்ப முடியல தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு பார்த்தா வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் உதயநிதி அவர்கள் கைதாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ஏற்கனவே நம்ம செந்தில் ஜி பற்றிலாம் பேசணும். ஸோ அதன் அடிப்படையில் அதோட அப்டேட்டை சொல்லிடுறேன், மறந்துடுவேன். ஆர்எஸ்எஸ்சி அமைப்பை சேர்ந்த அமைப்பில் உள்ள என்னுடைய நண்பர்கள் செந்தில்ஜியை பற்றி நமது நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டார்கள். ஆர்எஸ்எஸில் இப்போ லெஃப்ட் மூவ்மெண்ட்டை மாதிரி ஆர்எஸ்எஸ்லேயும் டெடிக்கேட்டட் ஃபுல் டைமர்ஸ்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க கொள்கையோடு நான் முரண்படுகிறேன். மதம், கடவுள், தேசம் பெரிது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபுல் டைமாக பாரத கலாச்சாரத்தை பரப்ப வேண்டும், பாரத கலாச்சாரம் தான் பாரதத்தில் இருக்க வேண்டும்ன்றதுக்காக ஃபுல் டைமாக டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடியவர்கள். அது மாதிரி ஃபுல் டைமர்ஸ் நிறைய பேர் எனக்கு பழக்கம். பெரிய பெரிய எம்என்சிலாம் வேலை செஞ்சுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல் டைமர் ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்க. அது போன்ற டெடிக்கேட்டட் ஆர்எஸ்எஸ் மெம்பர்ஸை எனக்கு தெரியும். அவர்களுக்கெல்லாம் வந்து நாம் டெடிக்கேட்டடாக இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே ஒருத்தர் செந்தில்ஜின்னு சொல்லிட்டு நல்லா ஊர் பூரா எவன் மேலெல்லாம் இடி கேஸு, ஜிஎஸ்டி கேஸ்லாம் பெண்டிங்காக இருக்கும், அவன்கிட்டலாம் வசூல் பண்ணி அவங்க அண்ணன் பேரில் ஏற்கனவே உள்ள அந்த நகை கடையிலும் சேலத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலிலும் முதலீடு செய்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே குமுறலாக இருந்துச்சு. அவர்களுடைய வடிகாலாக நமது நிகழ்ச்சியில் அந்த செய்தி வந்தது என்று உள்ளபடி நன்றி தெரிவித்தார்கள். அது உள்ளபடி மகிழ்ச்சி. மீண்டும் இந்த மதுபான சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த செந்தில்ஜி மாதிரி ஆட்களை பிடிக்கிறது இல்லை டெல்லிக்கு போகிறதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக இந்த மாதிரியான வழக்குகள்லாம் நெருக்கும் போது. இதை மாதிரியாக செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்க சார்? சாத்தியக்கூறுகள் இருக்குது, இப்போவும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாமா? அவங்க தப்பிக்க வச்சுக்க முடியுமான்னு தான் கேட்குறேன். நேரு இதில் வேகமாக பண்ணாங்களம்மா, ரவிச்சந்திரன் சம்மன் பண்ணாங்களம்மா. கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சப்பா முடிஞ்சு, ஒரு மாதம் கிட்டத்தட்ட. என்னம்மா மூமெண்ட் அதுக்கப்புறம்? என்ன மூமெண்ட் சொல்லுங்கள். இல்லை நம்மளே பேசணும், அதுக்கப்புறம் தான் செந்தில்ஜி அது உள்ளே வராரு. என்ன மூமெண்ட், இதுக்கு என்ன ரீசன் சொல்கிறீங்க சொல்லுங்கள். எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் எனக்கு. அதுபோல் தான் டாஸ்மாக் ஊழல் நடந்துட்டா சென்னையில் சமீப காலத்தில் கடந்த 3-4 வருடங்களாக நடந்த வருமான வரித்துறை சோதனைகள் எதுலேயுமே பெருமளவு பணம் கைப்பற்றப்படவில்லை. ஞாபகம் இருக்கா? இங்கே இருக்க இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் விங்கில் இருக்கிறவங்க பூரா திமுக துட்டு வாங்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? இருந்தாங்க. ஏவாவேலு வீட்டில் சோதனைக்கு போகும்போதெல்லாம் தொடச்சி வச்சுருந்தார். கூப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கோட்டூர்புரத்துலேருந்து வந்து லெஃப்ட்டில் திரும்பினா அண்ணா யூனிவர்சிட்டி வரும். அங்கே திரும்பும்போது கார்னரில் ஒரு ஹைவேஸ் பில்டிங் இருக்கும், தெரியுமா? ஹைவேஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் அந்த கார்னரில். ஹைவேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல இருக்கும். ஆமாம், ஆப்போசிட்டில். கரெக்டு, யூ ரைட்டு. அது உள்ளே இத்தனை கோடி ரூபா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணி. பணத்தெல்லாம் எடுத்துன்னு போன பிறகு போகிறாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அவங்களுக்கு தெரியுதுமா நாளைக்கு விசேஷம் அப்படின்னு. நாளைக்கு விசேஷம்னா தொடச்சி வைக்கணும்னு அர்த்தம். கோடு வேடு அது. ஆமாம், கோடு வேடு. நாளைக்கு கல்யாணம். வேலு வந்து துட்டை பூரா வீட்டில் வச்சா தான் நீங்கள் சோதனை பண்ணுவீங்க. இவங்களாம் மனசில் நினைப்பு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சோதனை பண்ண மாட்டாங்கன்னு. அதனால் சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் ஆஃபீஸில் பூரா துட்டு அடிக்க வச்சுருந்தார் வேலு. அந்த துட்டில் ஒரு ஒரு கணிசமான அமௌண்ட்டை எடுத்து செந்தில்ஜிகிட்ட கொடுத்தா இடி உள்ளே வராதல்லவா? இப்போ ஒரு பேர் எனது அருமை நண்பர் நேருவே சோதனை செஞ்சுருக்காங்க. மூர்த்தி ஏன் சோதனை செய்யல? டாஸ்மாகில் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இப்போ உள்ளே வந்தாங்க. ஆமாம், 300 எஃப்ஐஆர் இருக்குது பத்திரப்பதிவு துறையில். அது டெண்டரின் அடிப்படையில் வந்து உள்ளே போகிறது இல்லை. ஆமாம், விஷயம் இருக்குது. சரி, நீங்கள் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக தான் உள்ளே போகிறீங்களா? பூந்து பார்க்க வேண்டியதானே? அதனால தான் மூர்த்தி வந்து தப்பிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை நீங்கள் சொல்லுது ஒரு சரி. அப்போ டெண்டர் இருக்க வேலுவின் துறைக்கு ஏன் செல்லவில்லை? செந்தில்ஜி இருக்காரு. இருந்தார், திருத்தம். அவருக்கு அந்த திருச்சூர்லேருந்து அவருக்கு பதிலாக நியமித்தார்கள் அல்லவா? ஹரிகிருஷ்ணகுமார் அவரை போய் வேலை செய்ய சொல்லிட்டாங்க. அதனால் அண்ணன் வேலுவும் சேகர்பாபுவும் செந்தில்ஜி இருக்கார், நம்ம தப்பிச்சிடலான்லாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் அமலாக்கத்துறையோட இந்த பணியை நாம் பாராட்டத்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மற்ற மாநிலங்களை பற்றி எனக்கு தெரியாது. அதுக்காக அமலாக்கத்துறை டாமி இல்லை என்றும் நான் சொல்லவில்லை. அமலாக்கத்துறையை அப்படித்தான் பிஜேபி பயன்படுத்துகிறது. ஆனால் எல்லா வழக்கும் பொய் வழக்குன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? திரு செந்தில் பாலாஜி வழக்கு எடுத்துக்கங்க, பொய் வழக்காது இல்லை. அதுபோல் மணல்
விசாரணை. மணல் வழக்கில் வந்து அங்கங்கே தஞ்சாவூரில் ஒன்று, திருச்சியில் ஒன்று, அங்கங்கே மணல் கடத்துறது தொடர்பாக ஒரு சில வண்டியை பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த எஃப்ஐஆரை பிடிச்சிக்கிட்டு உள்ளே வந்து 5300 கோடி ரூபாய்க்கு வந்து இவர்கள் மணலை கடத்தி இருக்கிறார்கள், 4300 சொச்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட் மணலை கடத்தி இருக்கிறார்கள்னு ஐஐஎம் அஹமதாபாத் ஐஐடி கான்பூர்லேருந்துலாம் ட்ரோன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அளந்து இவ்வளவு மணல் 3700 கோடி சொந்தம், டோன்ட் ரிமெம்பர் நவ், இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்று கண்டுபிடித்தது இடி தான். அதே போல் ஒரு துறையையே விசாரணைக்கு உட்படுத்தலாம் என்பதை இந்த உலகிற்கு சொன்னதும் இடி தான். இன்னொன்று, லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் வழக்கில் எஃப்ஐஆர்கள்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அது வந்து அந்த டாஸ்மாக் கடையில் கையாடல் செய்த மேலாளர்கள், மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள் மீதான ஒரு புகார். அந்த புகாரில் ஒரு துறையையும் விசாரிக்கலாம் என்று துணிந்து அமலாக்கத்துறை சோதனையில் இறங்கிதான் அந்த முதல்வரின் குடும்பம் தொடர்பான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றினார்கள். அப்படி கைப்பற்றிய பிறகு இல்லை திமுகவில் வந்து ஒரு துறையை நீ எப்படி எடுப்ப, எந்த எஃப்ஐஆரில் அடிப்படையில் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிங்க, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பிய போது நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த சந்தேகங்களை எல்லாம் தெளிவுபடுத்தியது. இடி வந்து விசாரணை நடத்துகிறது என்றால் ஒரு துறையில் நடக்கக்கூடிய இந்த ஊழலை விசாரிப்பதற்கு தமிழக அரசு உதவ வேண்டும், இதுவே என் கட்டளை, இதுவே சாசனம்னு முச்சுவிட்டார். ஸோ இந்த நேரத்தில் அவர்களை பாராட்ட வேண்டும். ஸோ அந்த ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி வந்து அந்த ஆந்திரா எஸ்ஐடி ஜெகன்மோகன் ரெட்டியை நோக்கி போகுதோ இதிலையும் முதல்வரின் குடும்பத்தை நோக்கி இது செல்லும். இல்லை அதுலேயும் வந்து இடி நினைத்தாலோ இல்லை வருமான வரித்துறை நினைத்தா போயிருக்கலாம். ஏன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்டு வாங்கியிருக்காரா, நான் ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்துக்கிறேன், என்கிட்டே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை சார், அதிகாரம் இருக்குது சார். இனிமேல் இடி வரலாம். இல்லை, எஸ்ஐடி இப்போ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. எஸ்ஐடி வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒய்எஸ்ஆருக்கு எதிராக எவிடன்ஸை எஸ்ஐடி எடுத்துட்டாங்கன்னா இட் வில் கம் இன், இட் வில் ஸ்டெப் இன். ஒய் நாட்? தமிழகத்தில் இவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதால், ஆளுங்கட்சியே ஊழல் செய்து கொண்டிருப்பதால் இடி வந்தால்தான் இந்த ஊழல்கள் வெளியே வரும். இல்லை என்றால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கே இடி உள்ளே வர வேண்டிய நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இடி உள்ளே வராமல் இருந்துச்சுன்னா ஓட்டுக்கு 2000 ரூபா தூக்கி அடிப்பாங்க. அப்போ அந்த பணபலத்தை அண்ணா திமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ விஜயோ சேர்ந்தால் கூட நீங்கள் அந்த பணபலத்தை சரி கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது இடியின் துணையோடு தான் நீங்கள் இங்கே தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நிலைமை. அப்போது இடியின் துணையோடு தானே டெல்லியில் பாஜக வெற்றி பெற்றது. கேஜ்ரிவாலை எப்படி வென்றார்கள்? இடி மற்றும் சிபிஐ உதவியோடு தானே. அதனால் இங்கேயும் அதற்கான தேவை இருக்குது. பட் ஜோக்ஸ் அபார்ட், இடி டிட் அ கமெண்டபிள் ஜாப் இன் தி 2 years. இல்லை ஒன்றும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. நான் தொடர்ந்து நம்ம சேனலில் அதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இடி விசாரணை பின்னடைவு ஏற்படும் போதெல்லாம் அந்த மணல் விசாரணை தொடர்பாக எக்ஸ்டென்சிவ் கவரேஜ் நம்ம சேனலில் தான் டீட்டெயிலாக பண்ணியிருந்தோம். நாம் ஹிண்டு 2 பேருமே பண்ணியிருந்தோம். அந்த ட்ரோன் சர்வே உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும் அந்த அதிகாரியெல்லாம் அதில் அந்த ஒரு சூப்பரண்டிங் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் இருந்தார். அவர் மாற்றுவதெல்லாம் குறித்து விரைவாக தகவல்கள் எல்லாம் வெளியிட்டு, அப்புறம் யாரும் இதற்கு நீங்கள் அதாவது இந்த இடியோட விசாரணைக்கு ஒத்துழைக்கக்கூடாதுன்னு பிடபிள்யூவில் ஒரு சர்க்குலர் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? WRDயில் அதையெல்லாம் நாம் தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். அண்ட் இப்போதும் இடிக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த எஃப்ஐஆர்கள் மூடப்படுகின்றன என்ற விவரத்தை, யூசி உத்தரவில் இதெல்லாம் மூடப்படுகின்றன என்ற விவரத்தை நாம் கசிய விட்டது. அவங்களும் செக் பண்ணிட்டாங்க. இடி இதை செக் பண்ணதில் டிவிஎஸ் இந்த வேலையை ராத்திரி பகலாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் தான் அவர்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணட்டும், டைரக்டரையே சம்மன் பண்ண வேண்டியதான் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். ஏன்னா யுவர் சபர்டேஜிங் தி இன்வெஸ்டிகேஷன், அது அடிப்படையில் டைரக்டர் சம்மன் பண்ணுன்ட்டு முடிவுக்கு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே அந்த அங்கித் திவாரி மேட்டரில் இவர்கள் இடையே இருக்கக்கூடிய வாய்க்கால் தகராறு குறித்து சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் இடி விரைவில் பல அதிரடிகளை, தேர்தலை அடிப்படையாக வைத்து பல அதிரடிகளை அரங்கேற்ற இருக்கிறது.